அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், 15 எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் பக்கம் தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருப்பது ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசத்தை இனி எங்களால் நம்ப முடியாது என்பதற்கேற்ப பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தற்பொழுது பெருகியுள்ளது. நேற்று வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத நிர்வாகிகள் அதிமுகவில் இருக்க தேவையில்லை என்று வெளியிட்ட உடனே எங்கள் மீது நம்பிக்கை இல்லாத இடத்தில் நாங்கள் இருக்க தேவையில்லை என்பதற்கேற்ப தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் KP முனுசாமி அவர்களிடம் இருந்து கூறிவிட்டு, நாங்கள் இனி உங்களது ஆதரவுகள் இல்லாமல் OPS அவர்களது இணைந்து வருகின்ற நாட்களில் அதிமுகவை மீட்டெடுப்போம் என்பதற்கேற்ப தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூறியிருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அண்ணாமலை அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிகழும், அதிமுகவின் தலைமை மாறும், எடப்பாடி பழனிசாமி எங்கே போவார் என்பது கடைசியில் நாங்கள் தெரிவிப்போம் என்பதற்கேற்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நேற்றைய செயல்பாடு ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு. அதிமுக தோல்வி அடைகிறதோ வெற்றி அடைகிறதோ அதற்கு முழுக்க அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும். அதிமுகவின் நிர்வாகிகள் களத்தில் இறங்கி வேலை செய்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்களுக்கு தெரியாமலா போனது என்பதற்கேற்பதான் அதிமுக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயால் மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார். இனி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தால் பயனளிக்காது என்பதற்கேற்பதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் சில பேரும் 15 எம்எல்ஏக்கள் அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அதிமுகவில் அடுத்த களம் யாருக்கு சொந்தமாக போகிறது? அதிமுகவின் தலைமை OPS அவர்கள் அதிமுகவை அடைகிறாரா, அல்லது அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு சென்றதற்கு பிறகுதான் அதிமுகவின் தலைமையை OPS அவர்கள் பெறுகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூறுவது மிக மோசமான செயல் என்று அதிமுகவின் நிர்வாகிகளை கூறும்படிதான் அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக சசிகலா அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தால்தான் திமுகவை வெற்றியடைய முடியும் என்று சசிகலா அவர்கள் பேசியிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. OPS பக்கம் இணைந்தது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.